முதல்ல பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்தாலே செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் நாம் பெற்று விடுவோம். முதல்ல அதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள். நம்மளுக்கு இரண்டாம் அதிபதியானவர் ரெண்டாம் இடத்து, அதாவது புதன் பகவானும் 4ஆம் இடத்துல இருக்காரு, குருவோட பார்வை வாங்கிட்டு இருக்காரு, பரவாயில்லை. எல்லா விதமான கம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே அதிபதி யாரானா புதன் பகவான் தான். ஒரு மனுஷனுடைய கல்வித்தரம் உயர்ந்து காணப்படணும்னா அவர் 4ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வை வாங்குறதால ஒரு 15 தேதி 18 தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாரு. 7ல் சனி இருந்தால் கொஞ்சம் தொந்தரவு என்று சொல்லியிருப்பாங்க எல்லாருமே. சனியோட பார்வையில் இருந்தால் கண்டகச்சனி இதை மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லை. அந்த இடத்துல கிரகங்கள் இன்னும் அடிஷ்னல் ஒரு கிரகமாக சுக்கிர பகவானும் சேரும் பொழுதெல்லாம் சின்ன ஒரு தொந்தரவு. மனைவிக்கு உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. அதை தவிர்த்து மீது எந்த தொந்தரவும் கிடையாது. அவங்க மனநிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். அவங்களுடைய மெச்சூரிட்டி, அவங்களுடைய தன்மையெல்லாம் விரிவாக்கம் போட்டினே இருக்கணும். அவங்க மக்கள் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய செல்வங்கள், மக்கள் செல்வாக்கு தான் பெரும் செல்வாக்கு என்று கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் செல்வாக்கை சிம்மராசிகாரங்க இந்த நேரத்தில் பெறப்போகிறாங்க. அரசியலாகட்டும், அரசியல் வட்டாரங்களாகட்டும், எல்லாமே அவங்களுக்கு வெற்றி தரப்போகுது. ஏன்னா உடல் உழைப்போடு செயல்படுத்த செலவழிக்க காலமாக இருக்குது. தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். இந்த சூரியன் இருக்கும் இடம் என்று சொன்னால் அது சூரியன் போன மாதத்தில், அதாவது கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசியில் இருந்தார். இந்த மாதத்தில், அதாவது தனுசில் இடம்பெயர்ந்தால் அது பேர், அதாவது தனுசில் இடம்பெறக்கூடிய காலம், அவர் வாழக்கூடிய நேரம், அந்த எல்லாமே தான் மார்கழி மாதம் என்று சொல்கின்றோம். புண்ணிய மாதம் என்று சொன்னால் அது மார்கழி மாதத்தை குறிக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகுது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். சிம்மராசி, இந்த மார்கழி மாதம் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போதையா? வளர்ச்சி தருமா? ஏற்கனவே முடங்கி போயிருக்கோம் ரொம்ப. இதில் வேற நம்ம ஜோசிகாருக்கு வேற மாதம் எதனா ஒன்று சொல்லிவிடுறாங்க. ஐயா, நல்ல இடத்துல சூரிய பகவான், நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அமரப்போறாருங்க. இது வரைக்கும் சனியோட பார்வையில் 4ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அமர்றார். போதுங்க, இது ஒன்று போதுங்க. நம்மளுக்கு வழிவிடுகின்ற காலமாக இந்த காலம் இருக்க போதுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஒரு தன்னலம் இல்லாமல் நம்மளுக்கு வாழ்க்கையை வாழ போகிறோன்னா இந்த மாதமே நம்மளுக்கு தொடக்கம், மார்கழி மாத தொடக்கத்துலேருந்தே தன்னலம் இல்லாமல் நாம் வாழ போகிறோம். நாம் எதையும் செய்து முடிக்கின்ற தன்னம்பிக்கை நம்மளுக்கு வரும்னு சொல்கிறதுனா எதை வச்சு சொல்கிறாங்கன்னா சூரிய பகவானை வச்சு தான் சொல்கிறோம். ஒரு மனுஷனுடைய தைரியம், வீரியம் எதை பார்க்குறாங்கன்னா சூரியன் இருக்கும் இடத்தை வைத்து தான் நாம் சொல்லுகின்ற வார்த்தை. ஜாதகத்தில் சூரிய பகவான் விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய கதிரவன் நன்றாக இருந்தாலே போதுமானது. அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். அந்த சனியோட பார்வையிலிருந்து விலகி மேக்சிமம், அதாவது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் அமரக்கூடிய நாட்கள் தான் நம்மளுக்கு மார்கழி மாதம். இந்த 29 நாட்களும் கூடுதல் அனுகூலத்தோடவும் நாம் வாழ்க்கை தரத்தை உயரப்போகிறோம். முதல்ல பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்தாலே செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் நாம் பெற்று விடுவோம். முதல்ல அதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள். நம்மளுக்கு 2ஆம் அதிபதியானவர் 2ஆம் இடத்து, அதாவது புதன் பகவானும் 4ஆம் இடத்துல இருக்காரு, குருவோட பார்வை வாங்கிட்டு இருக்காரு, பரவாயில்லை. எல்லா விதமான கம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே அதிபதி யாரானா புதன் பகவான் தான். ஒரு மனுஷனுடைய கல்வித்தரம் உயர்ந்து காணப்படணும்னா அவர் 4ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வை வாங்குறதால ஒரு 15 தேதி 18 தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாரு. செல்வங்களாகட்டும், வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய அமைப்பை நாம் வருமானம் வருது, அதை நாம் சரி செய்து கொண்டு செல்லுகின்றோம். கடனாகட்டும், கடன் சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலையாகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி. இது வரைக்கும் கொஞ்சம் இருந்தது, ரொம்ப தடையாக இருந்ததெல்லாம் இப்போ ஓரளவுக்கு தெளிவாக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், பரவாயில்ல. ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவரே தான் நம்மளுக்கு 10ஆம் அதிபதியாக வராரு. அந்த இடத்துலையும் நம்மளுக்கு சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துலையும் குரு பகவானும் அமர்ந்திருக்கார். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் பந்தலம் தரிக்கும் என்று சொல்கிற மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் கொடுக்கும் என்றால் கண்டிப்பாக மாற்றம் உண்டு. பயப்படணும் அவசியம் இல்லை. வேலைக்காக, அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு கூடுதல் அனுகூலம். ஐயா, நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், பரவாயில்லைன்னா ஒரு 18 தேதிக்கு அப்புறம் நீங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறிடுங்க. அவையெல்லாம் கூடுதல் அனுகூலத்தை நீங்கள் பெறதான் போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி தான் அமைக்கப் போகிறது இந்த நேரம். நல்ல முன்னேற்றத்தை காண தான் போகிறீங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தையும் கொடுக்க போதையா. ஐயா, நம்ம சொந்த ஊரில் இருந்தால் இப்போ இடமெல்லாம் மாறத்துக்கான அமைப்புகளாக ஏற்பட்டுருக்கோம்.
ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சவங்கெல்லாம் வெளியூர் பயணங்களை சென்றிருக்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, இதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், கடன் பிரச்சனையிலேருந்து வந்துடுவேன், நோய் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடும்னு சொல்கிறோமில்ல, இதெல்லாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலத்தை தரும். ஏன்னா இருக்கின்ற இடத்தை விட நாம் வெளியே சென்று வேலை செய்கின்ற பாக்கியம் பெற்றாலே போதுமானது. வேலை சார்ந்த விஷயம் எல்லாம் நன்றாக இருக்கும். கூடுதல் வருமானத்தை இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே கொடுக்க ஐயா, பயப்படணும் அவசியம் இல்லை. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் விரயம் ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும் அதை சரி செய்கிற மாதிரி சுக்கிர பகவானும் அந்த இடத்துல அமர்வதால் நேரடி பார்வை பெறுவதால் 6ஆம் இடத்துலேருந்து நேரடி பார்வை 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுவும் இல்லாமல் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் 15 தேதிக்கு அப்புறம் இடம்பெறுகிறார். சனி சுக்கிரன் சேர்க்கை பெறுவது ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லுவேன். கிரகங்கள் வேற மாதிரி இருந்தாலும் நிழல் இப்போல்லாம் உங்களுக்கான அமைப்பெல்லாம் கூடுதலாக வருமானத்தையும் தேடி தரப்போது. வேலையாட்கள் அதிகரிக்க போகிறாங்க. 7ல் சனி இருந்தால் கொஞ்சம் தொந்தரவு என்று சொல்லியிருப்பாங்க எல்லாருமே. சனியோட பார்வையில் இருந்தால் கண்டகச்சனி இதை மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லை. அந்த இடத்துல கிரகங்கள் இன்னும் அடிஷ்னல் ஒரு கிரகமாக சுக்கிர பகவானும் சேரும் பொழுதெல்லாம் சின்ன ஒரு தொந்தரவு. மனைவிக்கு உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க. அதை தவிர்த்து மீது எந்த தொந்தரவும் கிடையாது. அவங்க மனநிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும், கொஞ்சம் உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுக்கும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாதுயா. செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்தே நம்மளுக்கு செல்வங்கள் சேரும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்வதாலையும் ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருந்து நேரடி பார்வை 2ஆம் இடத்துல பகவான் குரு பகவான் நம்முடைய பார்வை பார்க்கறதால ஓரளவுக்கு பரவாயில்லை. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அதாவது தவறான விஷயங்கள் எவ்வளோ கடந்து வந்தாலும் அதை முறியடிக்கிறது நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துட்ருக்காருல்ல, அதுதான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி புதன் என்பதால் எப்பொழுதும் டிராவலிங்கில் எதிராக இருக்குன்னா சூரியனோட புதன் எப்போவுமே கோள்களில் நியரஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இந்த கோள்கள் மற்ற கோள்கள் இருக்குதோ இல்லையோ, புதன் பகவான் சூரியனோட எப்பொழுதுமே இணைந்தே காணப்படுவார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 10 நாட்கள் 5 நாட்கள் மட்டும்தான் இடைவெளி விட்டுருக்கோம். மற்றபடி கிரகங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து காணப்படும். அதனால் எப்பொழுதுமே தன்னம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய வருமானமும் இருந்து கொண்டே இருக்கும். எப்போ சென்றாலும் எங்கு சென்றாலும் அதுக்கான வேலை அமைப்புகளை நாமளே தானாக சரி செய்து கொள்ளுவோம். பரவாயில்லை, இதிலிருந்து நாம் வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் செல்வதாலையும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்போதையா. மனசில் இருந்து வந்த தொய்வான விஷயங்கள் எல்லாம் வெளியே போயிடும். இதெல்லாமா நாம் கடந்து வந்தோமா, சரி ரைட் இதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். பரவாயில்லை, ஏற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்வதால் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகிறோம். ஒரு 18 தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. ஏன்னா பொறுமையோடு செயல்படக்கூடிய காலங்கள். எந்த இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இடம்பெயர்ந்த பிறகு செல்வங்கள் சேருவதை யாராலையும் தடுக்க முடியாது சுவாமி. தொடர்ச்சியாக வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நேரடி பார்வை 11ஆம் இடத்தை பார்க்கறதால 2 கிரகங்கள், ஒரு கிரகம் பார்த்தாவே போதும், இதில் 2 கிரகங்களும் பார்க்கறதால அவர் வீட்டை அவரே பார்ப்பதால் யோகத்தை தரக்கூடிய அளவுக்கு செல்வங்கள் தரும். நம்ம எதையுமே சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவந்துடுவோம். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும். வேலையாட்கள் அதிகரித்து கொண்டே இருப்பாங்க. இது வரைக்கும் வேலையாட்கள் வரலன்னா இதுக்கப்புறம் வேலையாட்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும். வேலையாட்களுடைய மதிப்பீடுலாம் நம்மளுக்கு இனிமேல் தெரியும். இது வரைக்கும் தெரியலைன்னா இதுக்கப்புறம் தெரியக்கூடிய காலமாக இருக்கும் போது வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி, வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கட்டும், நல்ல முன்னேற்றத்தை ஒரு 15 தேதிக்கு அப்புறம் கூடுதல் அனுகூலத்தோட வருமானம் என்று சொல்கிறோம்ல, அதான் அனுகூலம் என்று சொல்கிறது. கூடுதல் வருமானத்தோடு நாம் பயன்பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதையா. நல்ல வேலை மாற்றங்கள்லாம் ஒரு குறைப்பட்டு, அதாவது குறையே சொல்ல முடியாது, பக்காவாக நீங்கள் பிளான் போட்டு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணி காமிக்க தான் போகிறோம். நம்ம பேரில் வைக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு அடிமை தொழில் செய்கிற மாதிரி நம்மளுக்கு வேலையாட்களாக நாம் மாற வேண்டிய காலமாகும். உழைப்பினை கொடுக்கின்ற காலமாக. ஏன்னா சனி பகவானுடைய அஷ்டமத்து சனி உருவாகக்கூடிய காலம் உருவாயிடுச்சு. இந்த நேரத்தில் நாம் உடல் உழைப்பை கொடுத்தே தீர வேண்டும். கடுமையான உடல் உழைப்பை கொடுக்கின்ற காலமாக இது ஸ்டார்ட் பண்ணி இன்னிலேருந்தே. ஏன்னா மார்கழி மாதம் முதல் தேதியிலேருந்தே ஸ்டார்ட்னா சாமி சொல்கிறீங்க வேறு மாதிரி சொல்லிட்டீங்களே டக்குன்னு. உழைப்பினை கொடுத்தால் ஊதியத்தை இறைவனே நம்மளுக்கு தானாக தந்துடுவார் அந்த சனி பகவான். பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு உறுதியான அமைப்பினை கொடுக்க போகிறாருங்க. தன் காலில் ஊன்றி நிற்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகிறாரு. உலகம் எதுவென்று தெரியக்கூடிய காலத்தை நாம் நிரப்பி காணணுமா? இது வரைக்கும் தெரியலன்னா இனிமேல் தெரிஞ்சுக்கிற பாக்கியத்தை நாம் சீக்கிரமாகவே கொடுத்துட போகிறார். ஏன்னா ரொம்ப நாளாக கொடுக்க போகிறதில்ல, சீக்கிரமாக அதுக்கான அலவரிசையில் வந்து மற்ற கிரகங்களின் வலுவு நன்றாக இருப்பதால் பயப்படணும்னு அவசியமே இல்லை. எதையும் முறியடிக்கும் தன்மை உங்களுக்கு தானாக வரப்போகுதுங்க. செல்வ வளம் கண்டிப்பாக சேரும்.
எதையும் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய பாக்கியம். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போதுங்க. உயர்நிலை கல்வி ஆகட்டும், மேல்மட்ட கல்வி ஆகட்டும், நாம் எம்பிபிஎஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா, ஒரு வக்கீலுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க, அரசு உத்தியோகம் செய்யணும் நான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உறுதியான காலமாக அமையப்போகுது. இதுதாங்க ஆரம்பம். நம்மளுக்கு இந்த மார்கழி மாதமே நம்மளுக்கு எல்லா விதமான பயிற்சியும் நம்மளுக்கு கொடுத்து பெரிய லெவலில் உட்கார வைக்க போகிறார். அரசாங்க தரப்பாகட்டும், அரசியல் தரப்பாகட்டும், அரசாங்க தரப்பில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அரசியல் தரப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த கம்யூனிகேஷன் என்று சொல்கிறோம் இல்லை, ப்ரெஸ் மீடியா, இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றங்க. இதெல்லாம் அவங்களுடைய உடல் உழைப்புக்கேற்ற மாதிரி மன வலிமையும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில். ஏன்னா மக்கள் தொடர்போடு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு செயல்பாடுகள்லாம் விரிவாக்கமாக சென்று அவங்க யார் என்று பிரதிபலிக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க போகுது. ஒரு பிரதிபலிப்பு தான் தேவை. ஒரு மனுஷனுக்கு செல்வத்தை சேர்த்துட்டா மட்டும் போதாது. அவங்களுடைய பக்கா பிளான், அவங்களுடைய மெச்சூரிட்டி, அவங்களுடைய தன்மையெல்லாம் விரிவாக்கம் போட்டினே இருக்கணும். அவங்க மக்கள் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய செல்வங்கள், மக்கள் செல்வாக்கு தான் பெரும் செல்வாக்கு என்று கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் செல்வாக்கை சிம்மராசிகாரங்க இந்த நேரத்தில் பெறப்போகிறாங்க. அரசியலாகட்டும், அரசியல் வட்டாரங்களாகட்டும், எல்லாமே அவங்களுக்கு வெற்றி தரப்போகுது. ஏன்னா உடல் உழைப்போடு செயல்படுத்த காலமாக இருக்குது. இந்த நேரத்தில் உடல் உழைப்பு கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கு இருக்குது, அது யாராலும் மாற்ற முடியாது. நல்ல மற்ற கிரகங்கள் வடுக்கின்ற வலு ரொம்ப வலிமையாக இருப்பதால் பயப்படணும் அவசியம் இல்லை. கிரகங்கள் வருகின்ற காலங்களில் உங்களுக்கு கிரகங்கள் நல்லாவும் இருக்க போகுது. இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் சனி சுக்கிரன் சேர்க்கை பெறுவது ஒரு 15 தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் கிடைக்க போகுது. நம்மளுடைய வருமானமே இனிமேல் பெரிய லெவலில் இருந்து இதுவே போதும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் செயல்படுத்தினாவே போதுமானது, நம்ம உடல் உழைப்பை கொடுத்தாவே போதும், நாம் நல்ல செல்வங்களை சேர்த்து விடலாம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாக்க போகுது. மனம் மாற்றம், உடல் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி மடல் மாற்றமும் நம்மளுக்கு ஏற்பட போகுது. மனதில் இருந்து வந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு டிஃப்ரென்ஸ்லேருந்து வெளியே வரப்போகிறீங்க. ஐயா என்ன தெரியல, தேவையில்லாமல் நான் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் மாற்றங்களை தேக்கப்படும். என்னங்க திடீர்னு நான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டேங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நாம் ஏன் முன்னெடுத்தோம், இதெல்லாம் மாற்றிக்கலாமே. இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் அந்த மாற்றங்களை கொடுக்கும். சின்ன சின்ன உடல் உபாதையை மனைவிக்கு கொடுக்கும். அவங்க மனசு சார்ந்த விஷயங்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுடைய எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் மாறுறதுக்கான அமைப்புகள் வரப்போகுதுங்க. ஏன்னா என்னென்ன செயல்பாடுகள் இருக்குதோ கிரகங்கள் அந்த செயல்பாட்டை இது கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாலும் அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் மனைவியாலும் வருமானம் தரக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்புகளோ வேலை சார்ந்த விஷயங்களோ நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் அமர்வதாலையும் கிரகங்கள் அங்கே தனிப்பட்ட முறையில் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கிரகங்களை ஒன் பை ஒன்னு பார்த்தோன்னா எல்லாம் 11ஆம் இடத்துக்குள்ளே இருக்கும். அவங்க ஸ்டேஜுக்கு பார்த்தா 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருப்பதால் சிம்மராசிக்கு இந்த முறை அனுகூலத்தை தரும் என்று கொடுக்கிற அளவுக்கு ஸ்டேஜ் வருது, நல்ல ஒரு அமைப்புலாம் வருது. 12ஆம் இடத்துல செவ்வாய் மட்டுமே இருக்கிறாரு. ஏதோ மனத்தாக்கம் என்பது நம்மகிட்ட எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவீனங்கள் எங்கே சென்றுகிறதே தெரியல, கட்டுக்குள் அடங்காமல் போய்கிறதில்ல. இந்த சுக்கிர பகவானில் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும். பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மனதளவில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். மனசால் இருந்து வந்த ப்ராப்ளங்களாக மொத்தமே விட்டுட்டு வெளியே போயிட்டு நாம் உழைப்போம், உழைத்து கொண்டே இருப்போம் என்ற நம்பிக்கையெல்லாம் வரும் ஐயா. இந்த மாதம் தொடக்கத்திலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் ஐயா. வீடாகட்டும், அரசியலாகட்டும், வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் வீடு அமைப்புகளாக மாறுற மாதிரி எதனா ஐடியா இருந்தால் இப்போவே மாற்றிக்கிங்க, இந்த காலத்துக்குள்ளே மாற்றிக்கிங்க. ஏன்னா டெம்பரவரியாக நம்ம ஏன்னா வாடகை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக மேல் ஃப்ளோரில் போயிடுங்க. இந்த நேரத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் வேணாம், டவுன் ஃப்ளோரை விட்டுட்டு மேல் ஃப்ளோருக்கு மாறுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். துன்பத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபடை காலமாக இந்த காலம் இருக்க பெருமையா. துன்பத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் விடுதலை ஆகிட்டாவே போதுமானது, அதுவே பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வந்துடுவேன். துயரமான எண்ணங்கள் எதனா இருந்ததுன்னா அதுலேருந்து மனசுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த 15 தேதிக்கு அப்புறம் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை பெறுவது, மனதளவில் இருந்து வந்த பிரச்சனையை விளக்கிறது, தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் நம்மக்கிட்ட வந்ததெல்லாம் விட்டு விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இந்த மாதம் முழுவதுமே இருக்க போதுங்க. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் வருவதே ஒரு யோகம் என்று கொடுத்துருக்கான். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருந்தாவே யோகத்தை கொடுக்கும். புத்திர பாக்கியம் கெட்டுகின்ற பாக்கியம் நாம் பெற போகிறோம். இது வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லைன்னா திடீர் புத்திர பாக்கியத்தை பெறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஆன்மீக வழிபாடுகள் நம்மளுக்கு
ஒரு 1ஆம் தேதியிலேருந்து ஆன்மீக வழிபாடுகள் தடை தொங்கக்கூடிய காலமாக இருக்குது. ஐயா, இந்துவானா இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லா மதமும் இறைவனை ஒருவரை தான் நாம் கும்பிட்றோம். இறை வழிபாடை மேற்கொண்டாலே போதுமானது. ஹையஸ்டாக நாம் பெறுத்து எங்கே கடைசியாக கேட்போம்? ஒன்றும் டாக்டர் கிட்ட போவோம். இதுவும் முடியலைன்னா இறைவனிடத்துல தான் நம்ம மன்றாடுவோம். இறைவா, நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்கிறோம். இல்லை, அந்த இறை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய காலம் எதிரான இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகவும் வச்சுருக்காங்க. இது பேடை மாதம் என்று சொல்லி நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பரவாயில்லை, விடுங்க, அதுவும் நன்மைக்கென்றே எடுத்துக்குவோம். மற்றவருடைய பேடைகளை ஒழிக்கின்ற மாதமாக இந்த மாதத்தை கொடுத்தாங்க. ஏன்னா அதை கட் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. பேடைகள் அனைத்தும் ஒழியக்கூடிய மாதம் இறை வழிபாடல, பேடைகள் அனைத்தும் ஒழியக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை பேடை மாதமாக மாற்றிட்டாங்க. அந்த பேடையை கட் பண்ணி நாம் போடணும்னா இறை வழிபாடை மேற்கொண்டால்தான் பேடை மாதம் முடிந்து நம்மளுக்கு வருகின்ற தை மாதம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் நன்றாக இருப்பதால் பயப்பட தேவையில்லை. கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிடும். கல்வி சார்ந்த விஷயத்தில் பிள்ளைகளாலோ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையோ சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வரும்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. பெரிய லெவலுக்கு நாம் பாதிக்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள், வெளியூர் பயணங்கள், நாட்டங்கள் சற்று தலை தூக்குற மாதிரியே இருக்கும். ஐயா, எங்கன்னா வெளியூர் போய் வரலாமா, அது ப்ரோக்ராம் பண்ணிக்கினே இருக்கலாமா, இறை வழிபாடை மேற்கொள்ளலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வந்துனே இருக்கும். இந்த நேரத்தை இறை வழிபாட்டை சேர்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நல்ல முன்னேற்றத்தை இறைவனே தானாக வகுத்து வைப்பார். நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. ஏன்னா அவரே வரப்போற 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் நல்ல மாற்றங்கள், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. அதான் 2ஆம் அதிபதி சொல்லுது. பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள், அவங்களால நமக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளாம் கொடுத்தா அதிலிருந்து நாம் விலகி சென்று நாம் நல்லபடியாக வாடுகின்ற காலமாக ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள், நல்ல செல்வங்கள் வரப்போகுதுங்க. அது போதுங்க. செல்வங்கள் வந்தாவே ஃபைனான்ஸ் ரீதியாகவே நாம் சரியாயிட்டோன்னா எல்லா விதமான பிரச்சனையும் நாம் சரி செய்யக்கூடிய காலம்தான் இந்த காலம். மனம் மாறும், உடல் மாறும், எண்ணங்கள் மாறும், சேலைகள் மாறும், வேலைகளும் மாறும். அதாவது சேவைகளே மாறப்போகுது, நம்மளுக்கு வேலைகளும் மாறப்போகுது. நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்க போதையா. வண்டி வாகனம் இது வரைக்கும் பழுதாகி இருந்தால் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு கதவினை தட்டப்போகுது. பயப்படவே தேவையில்லை. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் சிம்மராசிக்கு இந்த காலம் உகந்த காலமாக அமையப்போகுது. என்ன சாமி, அஷ்டமத்து சனி வந்துடுச்சு, நீங்கள் வேற ஒன்று வண்டி வாங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கின்ற பாக்கியம் கிடையாது. இறைவன் எல்லாருக்கும் வகுத்து தான் வச்சிருக்கான். எதை எப்போ கொடுக்கணுமோ அதை அப்பப்போ தான் கொடுக்க போகிறான். தேவையில்லாத விஷயத்தை நாம் தேவையில்லாமல் மண்டையை போட்டு பிச்சுக்க கூடாது. எக்காலமும் இறைவனுடைய காலம். ஒரு காலத்தை வச்சு மட்டும் நாம் சொல்லக்கூடாது. ஒரு கிரகத்தை வச்சு நாம் பலாபலம் கொடுக்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய பலமும் இருக்குது. அவங்களுடைய பலாபலமும் நாம் எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டு இருக்கணும். குருவோட பலாபலன் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.